ஒரு பொண்ணுக்கு தன்னோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லைனதும் அவங்கள பிடிக்காம போயிட்டு அவங்கள பாத்துக்கிறது இருந்த ஹோம் நர்ஸ் கூட இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இதனால இவங்க வெளிநாட்டுல இருக்க தன்னோட கணவருக்கு கால் பண்ணி, நானும் எங்க அம்மாவோட வீட்டுக்கு போறேன், உங்க அம்மாவை வேற ஒரு நர்ஸ் வச்சு பாத்துக்க அப்படின்றப்ப அவரு கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு தன்னோட பயனாச்சு போய் விட்டுட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லி மறுநாளே இவங்க கார் எடுத்துட்டு போறாங்க. அப்படி போயிட்டு வரும்போது ஒரு மரத்துக்கடியில ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த பொண்ணு காரோட ஹார்னத்தை அழித்து எடுத்துட்டு போறா. ஒரு இடங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோ பார்த்துட்டு, கல்யாணமான பொண்ணு கூட தொடர்புல இருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லைன்றப்ப, அப்பெல்லாம் கிடையாது, நாங்க ஃப்ரெண்டா தான் இருக்கோம் அப்படின்றான். அன்னைக்கு நைட்டே தன்னோட ஃப்ரெண்டு கூட அந்த வீட்டுக்கு போறான். அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரியே பொண்ணா இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, மாமியக்காரியால எனக்கு நிம்மதியே போயிட்டு அவங்கள வந்து பார்த்தா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றப்ப, இப்போ இந்த பொண்ணு கூட பொண்ணா இருந்துட்டு கைட்டு விடலாம் தான் சொல்லி பாப்பான். திடீர்னு இவ கொலை பண்ண கூப்பிடறாளேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பயம். பட் அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என் கூட மட்டும் இரு, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காதலன் கூட சேர்ந்துட்டு தன்னோட மாமியார கொலை பண்ண போறா. இதுக்கு அடுத்த பிரச்சனை தீந்துச்சுன்னு சொல்லி தான் நினைக்கிறான். ஆனா உண்மையான பிரச்சனையே இனிமே தானே ஆரம்பிக்க போகுது.